ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தோம் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் பிரேக் அவுட், அதாவது 23,400 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அதுக்கு அடுத்து 23,750 வரைக்கும் மேலே போக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் மார்க்கெட் மூவ் அது மாதிரியே தான் நடந்திருக்கு. சூப்பரான ஒரு லெவல்ஸ். அதில் நம்ம ஃபஸ்ட்டு 23,500 வரைக்குமே ஒரு அதாவது மேலே நம்ம புல் மார்க்கெட்டை பிளான் பண்ணி அதுக்கான என்ட்ரிஸை நம்ம எடுத்தோம். 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம புக் பண்ணோம் டார்கெட். மறுபடியும் ஒரு புல் பேக் ஆனதுக்கப்புறம் நமக்கு லோ பிரேக் அவுட் ஆனால், அதாவது 23,400 அப்படிங்கிறதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதான் இங்கே பிரேக் அவுட் ஆகாமல் சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட், செகண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது, அதாவது ப்ரீவியஸாக இருந்தால் 23,500 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகும்போது ஸோ சூப்பரான மூவ் 23,750 இந்த லெவல் வரைக்கும் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்த லெவல்ஸ் ஸோ நடந்தது. ஆனால் இப்போ நம்ம லெவல் மார்க்கெட் இப்படி போகும், இப்படி நடக்கும் அப்படின்னு டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்காம ஒவ்வொரு கேண்டில், ஐ மீன் சார்ட்டில் எப்படி எல்லாம் நடந்திருக்குது, இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்லைன் வியூ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், அதில் மண்டே நமக்கான என்ட்ரிஸ், ஒரு மார்க்கெட் வந்து எப்படி கேண்டல்ஸ்டிக் ஃபார்ம் ஆகும், அந்த ஸ்ட்ரக்சர் அமையும்போது என்ன மாதிரி மெத்தடில் ஸ்ட்ரக்சர் அமைஞ்சா நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கலாமா இல்லை புட் ஆப்ஷன் எடுக்கலாமா, அதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம அதில் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மூமெண்டம் வந்து நம்ம ஹை பிரேக் அவுட், ஆக்சுவலாக 23,375 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆனோடனே இங்கிருந்து மேலே ஒரு ஹை, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக். இந்த புல் பேக் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆகலை, மறுபடியும் மேலே அப்சைட் பிரேக் அவுட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 23,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அப்படி நடந்ததுக்கு. இந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து 23,700 அண்ட் 23,900 வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் இந்த 23,900 அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால இந்த ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆயிருக்கு. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து 24,100 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் நம்ம இங்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட், நம்மளுடைய ரெசிஸ்டன்ட், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துருக்க ரெசிஸ்டன்ட் 24,100 அப்படிங்கிற லெவல். ஸோ ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் மூவில் ஒரு ஹை, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் அப்புறம் பிரேக் அவுட்டில் அப்புறம் நியூ ஹை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக், நியூ ஹை அப்படிங்கிற மாதிரி அப்சைட் மூவ்க்கான சூப்பரான லெவல் ஃபார்ம் ஆகி மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்தில் இங்கே இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம அதுக்கு அக்செப்ட் நம்ம அடுத்த டார்கெட் நினைக்கிறது 24,100 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த டார்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தால், மார்க்கெட் இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி இந்த ரேஞ்சு ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் மேலே போகுமா, அதாவது ஒரு லாங், நம்ம இப்போ எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னா ஹையர் டைம் ஃப்ரேமில், அதாவது டெய்லி அந்த மாதிரி டைமில் பார்க்குறோம்னா ஷார்ட்டில் போயிட்டு இருக்கு அப்படி மாதிரி பார்க்கலாம். மந்த்லி, வீக்லி, மந்த்லி அப்படிங்கிற கணக்கு எடுக்கும்போது வீக்லி மந்த்லிலாம் பார்த்தீங்கன்னா பையிங்கில் புல் பேக் கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படின்றப்ப இது லோயர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து வேரியன்ட் ஆகும். ஸோ நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது இன்ட்ராடே பையிங் சூப்பராக நம்ம பார்த்துருக்கோம், அப்படி மேலே போயிட்டு சூப்பராக போயிருக்குது அப் ட்ரெண்டில். அட் த சேம் டைம் டெய்லியில் பார்க்குறப்ப நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் இருக்குது. ஸோ செல்லிங்கில் இங்கிருந்து செல் ஆகிட்டு இங்கே ஒரு புல் பேக், மறுபடியும் ஒரு செல், இப்போ இந்த ஹை பிரேக் அவுட் ஆகி மேலே வந்து ப்ரீவியஸ் டார்கெட்டுக்கு போயிருக்கு. அது இந்த லெவல் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணலாம். இப்படி தான். ஸோ இப்படி ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து புல் பேக் ஆகும், லோயர் டைம் ஃப்ரேமில் ஷார்ட் டைம் ட்ரெண்டாகவும் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப அடுத்து லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல மூவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் மூவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24,100 23,800 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் ஒரு நல்ல மூவ். ஆக்சுவலாக ஜிக்ஸாக்காக ஒரு மேலே கீழே இருக்கிற மூவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் நம்ம எந்த லெவலுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பையிங்க்கும் செல்லிங்க்கும் எடுக்கணும் அப்படிங்கிற நம்ம பார்த்தா, இப்போ கரண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம இங்கே கரண்ட் மார்க்கெட் 23,900 அப்படின்னு இருக்குது. மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி ஒருவேளை சப்போர்ட் கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா கீழே வந்து இந்த ஸ்விங் லோ சப்போர்ட், அதாவது 23,830 அப்படிங்கிற
swing low support எடுத்து pull back ஆகி support எடுத்து மறுபடியும் upside breakout, ரொம்ப முக்கியமான விஷயம், upside breakout ஆகி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது அங்கிருந்து 24,100 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மேலே பிளான் பண்ணலாம். அப்சைட்ல கால் பிளான் பண்ணலாம். எப்போ அப்படின்னா 23,900க்கு அப்புறம் க்ளோசிங் கிளியரா இருக்கும்போது இந்த லெவல் நமக்கு பிரேக் அவுட்ல கிளியர் பிரேக் அவுட்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிக்குவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் நம்ம கால் அப்படிங்கிற பிளான் பண்ணலாம். ஸோ காலில் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பிளான் வச்சுக்கலாம் அப்படின்றது மினிமம் கன்ஃபர்மேஷன்ல. ஒரு சேம் டைம் மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகி ஒரு ரெட் கேண்டிலா ஒரு வைடான ரெட் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெட் கேண்டிலோடைய லோ புல் பேக் போய் லோ பிரேக் அவுட் ஆகும்போது புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது, அதாவது 23,900 இருந்து 23,800 100 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் வச்சு ஒரு என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுத்து மறுபடியும் லோ பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஹை பிரேக் அவுட் பண்ணுதா, அதாவது 23,930 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஹை பிரேக் அவுட் பண்ணினால் நமக்கு ஒரு புட் ஆப்ஷனுக்கான லெவலில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணணும். லோ பிரேக் அவுட் பண்ணால் தைரியமாக புட் ஆப்ஷன் எடுக்கலாம். ப்ரீவியஸ் கையை வந்து ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நம்ம தாராளமாக லோ புட் ஆப்ஷன் எடுத்து அதோட டார்கெட் ஹோல்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,750, அட் சேம் டைம் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 23,500. ஸோ 2 டார்கெட் வரைக்குமே நம்ம அப்சைட் மேலே போன அதே லெவலில் டவுன் சைட்லையும் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக பிளான் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள். இதுல என்ன ஸ்ட்ரைக் செலெக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்துல நீங்க கால் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ கால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்குது. ஸோ அதனால கால் ப்ரீமியம் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட் ஆகும்போது மட்டுமே காலில் இந்த மணி எடுங்க. ஆக்சுவலா 23,800 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் செலெக்ஷன்ல ஒரு நீங்க மொமெண்டம் இப்படி ஒரு ரேஞ்ச் மொமெண்டம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க கால் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் போதே எடுத்தா உங்களுக்கு ப்ரீமியம் லெஸ் ஆகும், ஸ்டாப் லாஸ் அடிக்க கூட சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் இங்க ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்க அதை விட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நடந்திருக்கிற மாதிரி இந்த ஜோன்ல ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்ல 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட ஒரு எப்ப இருந்து 10ல இருந்து 11.25 ஒரு 1.25 மணி நேரம் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரேஞ்ச் போயிட்டு இருக்கிறப்ப நீங்க என்ட்ரி எடுக்கிறத விட்டுட்டு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இங்க உங்களுக்கு ஈஸியான பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸ்ட்ரைக் வந்து ஒரு 10 ரூபாய் இல்லை 15 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிளியர் ஆகிறதுனால டவுன் ஆகி ரேஞ்சில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்து ப்ரீமியம் குறையாது, சடனாக உங்களுக்கு டார்கெட் வந்து கிடைக்கும். ஸோ இது ஈஸியான ஒரு மெத்தட். அதனால இங்க புட் ஆப்ஷன் எடுத்தாலும் சரி கால் ஆப்ஷன் எடுத்தாலும் டீப் இந்த மணி, அதாவது மினிமம் இந்த மணி, அதாவது டீப் இந்த மணி ரெண்டுல ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு ஸ்ட்ரோக்கு 200 பாயிண்ட்ஸ்க்கு நமக்கு டார்கெட் இருக்குது அப்படின்னா நீங்க டீப் இந்த மணியா இருந்ததுன்னா 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 100 to 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். இந்த மணியா இருக்கிற பட்சத்துல நீங்க 100 பாயிண்ட்ஸ் அல்லது 70 பாயிண்ட்ஸ் வச்சு டார்கெட் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும் கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். புட் ஆப்ஷன்ல இந்த சேம் டீப் இந்த மணியோ ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ஆர் 23,900 அப்படிங்கிற லெவலில் எடுத்துக்கோங்க. புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் 23,800ல தான் ஒரு கிளியர் புட் ஆப்ஷனுக்கு போனால், அதாவது கிளியர் புட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஒரு 200 பாயிண்ட் 100 பாயிண்ட் 300 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கீழே டவுனில் ஷடனாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாத வரைக்கும் நீங்கள் 30லேருந்து 50 பாயிண்ட் வந்து எடுங்க, அதுக்கு மேலே ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, அடுத்து என்ன மெத்தடில் நடந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கேன். இந்த வியூ என்னோட மட்டும்தான். ஸோ இந்த வியூவை உங்களோட ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணுங்க. மினிமம் ஒரு என்ட்ரி ஆர் 2 என்ட்ரி, இந்த 2 என்ட்ரிக்கு மேலே ஒரு ட்ரேடிங்கை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது கண்டினியூஸ்டாக ஒரு 1 or 2 என்ட்ரிஸ், 3rd 4th 5th இந்த மாதிரி என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருமே தவிர ப்ராஃபிட் வராது. நிறைய பிரச்சனைகள், ட்ரேடிங்லேயே நிறைய ரிஸ்கான ஒரு மைண்ட் செட் இருக்குது, அந்த மைண்ட் உங்களுக்கு ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக ட்ரேடிங் சைக்காலஜிக்கில் அதில் எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் அது பின்னாடி நம்ம பேசலாம். ஃபர்தராக இப்போ நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இது மட்டும்தான், அதை மைண்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.